ஆகாம கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லனா இருக்க முடியல. பாரதிக்காக ஆதி பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது ஆதி என்ன நினைப்பாருன்னு யோசிச்சு நானே என்ன மாத்திக்கிட்டு இருக்கேன். என்னால நடிக்க முடியலனா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆதி என் கழுத்துல தாலியை கட்டணும். இல்ல அது நடக்காதுன்னா உன் தங்கச்சி செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. மித்ரா, இதுமே நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். மித்ரா, தயவு செஞ்சு நெகட்டிவா பேசாத. உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் அண்ணன் நான் இருக்கேன். இங்க பாரு, பாரதி நல்ல பொண்ணுதான். ஆனா நீயா பாரதியான்னு வரும்போது எனக்கு என் தங்கச்சி நீ மட்டும் தான் முக்கியம். நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா உன் பக்கம் தான் நிப்பேன். உன் சந்தோஷத்துக்காக இந்த அண்ணன் என்ன வேணாலும் செய்வேன். நீ அழாத. அந்த ஆதியை இன்னைக்கே உன் வழிக்கு கொண்டு வர. நீ தைரியமா எங்கே இரு. பண்ணிட்டு இருக்க. யூஎஸ்ல என் கூட இருந்த மித்ராவா இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு சின்ன விஷயத்தை கூட உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா? திடீர்னு சூசைட் பண்ணிக்க போற, காரணமே இல்லாம உட்காந்து அழற. என்ன பிரச்சனை உனக்கு? மித்ரா, ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க? ஆமா, நான் ரெஸ்ட்லெஸ்ஸா தான் இருக்கேன். நடக்கிற எதுவுமே நமக்கு சாதகமா இல்லையே. என்ன வெறுக்கிறாது. நாட் அட் ஆல் மித்ரா. மித்ரா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எப்ப நான் உன்னை வெறுத்திருக்கேன்? எதனால நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற? இப்போலாம் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? ஆதி, என்கிட்ட சொல்லு. எனக்கு ஒண்ணும் இல்ல மித்ரா, நான் உன்னை விட்டு விலகவும் இல்ல. ஆனா என்னன்னு தெரியல, எனக்குள்ள என்னமோ நடக்குது. அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நம்ம கல்யாணத்தை பத்தியும் பொண்ணு பத்தியும் என்னால இப்ப துளி கூட யோசிக்க முடியல. இப்ப சொன்னியே, இதுதான் 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 ஆதி நான் அழுகிறதுக்கான ரீசன். உன் மைண்ட்ல நான் இப்போ இல்ல. கவனம் முழுக்க இப்போ யார் யார் மேலயோ தான் இருக்கு. மித்ரா, பைத்தியம் மாதிரி பேசாத. ஆமா ஆமா, நான் பைத்தியம் தான். உன் மேல பைத்தியம். நீ என்ன லவ் பண்ண மாட்டியான்னு பைத்தியம். நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்னு பைத்தியம். இந்த ஜென்மத்துல நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ்ந்துட மாட்டோமான்னு பைத்தியம். இப்படிலாம் உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சு உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன்னா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரிவாதி. பைத்தியம் மாதிரி தான் தெரிவேன். உனக்கு என்ன விட பல பேருக்கு மேல அக்கறை ஜாஸ்தியா இருக்காது. அதாவது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அர்த்தம் அது ஒரு தடவை இல்ல, ரெண்டு தடவை இல்ல, நம்ம கல்யாணம் 4 தடவை நின்னு போயிருக்கு. நம்ம எதுக்காக இங்க வந்தோம்? ஆனா இப்ப இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நமக்கு எதுவுமே வேண்டாது. நீ வா, நம்ம திரும்ப அமெரிக்காக்கு போயிடலாம். மித்ரா, இங்க நடக்கிற சிச்சுவேஷன் உனக்கு புரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு திரும்ப போயிடலான்னு சொல்ற? ஏன் இப்ப திரும்ப அப்ராட் போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அங்க இருக்கும்போது இந்தியாவுக்கு வரவே மாட்டேன்னு சொன்ன. ஆனா இப்போ திரும்பி போக வேண்டாம்னு சொல்ற. என்ன ஆச்சு? அது என்ன ஆச்சு? What's wrong with you? ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுற? ப்ளீஸ் மித்ரா, நான் அப்ராட் போக வேணாம்னு சொல்லல. ஆனா அங்க போறதுக்கான டைம் இது இல்லன்னு தான் சொல்றேன். சரி, ஓகே. நம்ம அந்த பாரதி குடும்பத்தையும் சேர்த்து யுஎஸ் கூட்டிட்டு போயிடலாமா?
அது உனக்கு ஓகேவா சொல்லு. நான் இப்பவே டிக்கெட் போட்டுடுறேன். சொல்லு ஓகேவா, உனக்கு ஓகேவா சொல்லு. நல்லா முடியல அது. தள்ளி போறதுல என்னால தாங்கிக்கவே முடியல. எனக்கு கிடைக்க மாட்டேன்னு உள்ளுக்குள்ள பயமா இருக்காது. பாரதிக்கும் அவ குழந்தைங்களுக்கும் நீங்க கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ், நம்மள சுத்தி நடக்கிறதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு அப்படி தலைய வெடிச்சிடும் போல இருக்கு. அந்த வலி என்னால தாங்க முடிய மாட்டேங்குது. என்னால தாங்கவே முடியும். மித்ரா, மித்ரா, கண்ணை திறந்து பாரு. மித்ரா, 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 என்ன பயமுறுத்தாத, எந்திரி. மித்ரா, 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 இங்க பா. மித்ரா, என்னாச்சு? மித்ரா, நல்ல கெஞ்சாதி. அந்த பாரதி கூட சேர்ந்துக்கிட்டு என்ன எவ்வளவு நாள் இரிட்டேட் பண்ணிருக்க. திஸ் இஸ் மை டர்ன். இன்னும் நல்ல கெஞ்சி அழு, இன்னும் அழு. மித்ரா, மித்ரா. டேய், இப்ப எதுக்குடா கதவு பூட்டின? மா, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. போ. பாட்டி, இந்த பக்கம் வாங்க. என்னங்க வயசுல பெரியவங்கன்ற மரியாதை கூட கொடுக்காம பேசிட்டு இருக்கீங்க?